திருவண்ணாமலையில வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க இளைஞர்களுடைய ஆதிக்கம் இருக்கிறதா அரசு வந்து பாத்தீங்கன்னா பேருந்துகள்ல திருவண்ணாமலை வந்து அருணாச்சலம் மாறி கம்ப்ளைண்ட் பண்ணி தான் அதை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? சுற்றுவட்டார கோயில் சுற்றுவட்டாரத்தில் தமிழர்களுக்கு நிலைமைக்காக நிறைய தெரிஞ்சிருக்கு. இது திருவண்ணாமலை, நானும் அந்த செய்தியை கேட்டேன். அண்ணனும் அதுக்கான கண்டனத்தை சொல்லியிருக்காரு. மக்கள் வந்து ரொம்ப வறுமையில் போயிட்டு இருக்கிறதுனால திருவண்ணாமலையில் பல பகுதிகள் பார்த்தீங்கன்னா சொற்ப விலைக்கு வந்துட்டு அந்த நிலங்களை விற்பனை செய்திருக்கிறதா நம்ம தகவல் வந்திருக்கு. அந்த விற்பனை நிலங்களை அதிகமாக வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா தெலுங்கு சமுதாயத்தை சார்ந்த ஆந்திர மக்கள் தான் அதிகமாக அந்த விற்பனை வாங்கி அந்த இடத்துல வியாபார ரீதியாக என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, அங்கே மக்கள் வந்து தங்குவாங்க தெரியுங்களா? இப்போ கோயிலுக்கு வரவங்க தங்குறதுக்கான ஒரு இடம் தேவைப்படும். அந்த மாதிரி இடங்களுக்காக அந்த வீடுகளை அங்கே கட்டி அங்கே வாடகை விடும் பணிகளை செய்கிறதுக்காக பல இடத்துல இதை தான் பண்ணியிருக்காங்க. நம்ம தகவல் வந்திருக்கு. ரெசார்ட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன தங்கும் விடுதிகளுக்காக வந்து ஆந்திர மக்கள் தான் அதிகமாக அதை செஞ்சுருக்காங்க. தமிழ் மக்கள் குறைவு தான். ஏன்னா அவங்க அந்த நேரத்தில் அந்த இடம் விற்பனை செய்தால் போதும், நம்ம அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவோம் அந்த பணத்தை வச்சுன்னு சொல்லி நிறைய பேர் இடத்த விற்றுருக்காங்க. அந்த தகவல் நமக்கு வந்திருக்கு. அது ஒரு தனி ஆந்திர மாவட்டமாக மாறிட்டு இருக்கு அண்ணன் சொல்கிற மாதிரி. அதை கண்டிப்பாக அதை மாற்றணும்னா தமிழ் தேசியம் வெல்லும். அது அதனால தான் மாற்றம். இந்த அரசு செய்யுமான்னு சொன்னால் இந்த அரசோட பினாமிகள் தான் அந்த இடத்த வாங்கணும் அதிகமாக இருப்பாங்க. அதனால தான் இந்த காவல்துறை என்ன சொல்றாங்கன்னா, முறைப்படி வந்து நகராட்சி கிட்ட அனுமதி பெற்று ஒரு ரசீது ஒரு தொகை கட்டி தான் நீங்க பேனர் வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது அந்த பேனர் எங்க வைக்கணும்னா பொது இடங்கள்ல மக்களோட பார்வையில இருக்கிறதா அனுமதி பெற்று நம்ம வைக்கணும். ஆனா இந்த மாதிரி ஆர்ப்பாட்டங்கள் நடக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு 5-6 பேனர்கள் நாங்க எப்பவுமே வள்ளூர் கோட்டத்துல பாத்தீங்கன்னா நாங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 பேனர் அங்கே வைக்கிறது இயல்பு. ஒரு செவுத்து ஓரமா நீட்டா பேனர் வச்சிருப்போம். எப்பவுமே வள்ளூர் கோட்டத்தில் எங்களுக்கு ஆர்ப்பாட்டம் கொடுக்கும்போது அப்படிதான் அங்கே பேனர் வைப்போம். அதே மாதிரி அந்த ஆர்ப்பாட்டம் அங்கே இல்லாம இந்த சிவானந்த சாலையில ஏன் இந்த சிவானந்த சாலையில கொடுக்குறாங்கன்னா, வள்ளூர் கோட்டத்தில் உங்களுக்கு அந்த ஆர்ப்பாட்டத்தை எங்களுக்கு இந்த ஆர்ப்பாட்டம் கொடுத்தா இது என்ன செம்மணி அப்படின்ற எல்லாருமே வந்து கீழ்வெண்மணியை பத்தி மட்டும்தான் மக்களுக்கு தெரியுதே தவிர செம்மணின்ற அந்த பொருளை என்னன்னு புரியாம இருக்காங்க. அப்படி செம்மணி என்னும் போது அண்ணன் சொல்ற மாதிரி இது ஒரு சந்துக்குள்ள நடந்துச்சா மக்களுக்கு தெரியாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா நமக்கான ஊடகங்கள் இருக்கு. அந்த ஊடகங்கள் நமக்கு உதவி செய்யறதுனால இது உலக தமிழர் வரைக்கும் இந்த செய்திகள் போகுது. அங்க யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இங்க கொண்டு வந்து கொடுத்தாங்க. அந்த மாதிரி பேனர் நாங்க எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். 1 மணி அளவுல வந்து எங்க கிட்ட சொல்லியிருக்காங்க உறவுகள் கிட்ட பேனர் வைக்கிறது அனுமதி கிடையாதுன்னு. ஆனா நாங்க பதாகைகள் எல்லாம் பிரிண்ட் எடுத்து கொண்டு வந்து இங்க வச்சாச்சு. அதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு 1 மணி அளவுல எல்லாமே ரெடியும் ஆயிடுச்சு. அதை எடுத்து நிறுத்தும் போது காவல்துறை அதிகாரி, நானும் அந்த இடத்துல இருந்தேன், காவல்துறை அதிகாரி என்ன சொல்ல, இல்லை நான் அனுமதி கொடுக்கல, இது வைக்கக்கூடாது, என்னுடைய டிவிஷன்ல இது நான் அனுமதி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஆய்வாளர் சொல்றாரு. நாங்களும் கொஞ்சம் பேசணும், ஓரமா வச்சுக்கிறோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் அவர் அதுக்கு அனுமதி மறுத்தாரு. கடைசியில் எவ்வளோ சொன்னதுக்கு அப்புறம் அவர் யார்கிட்ட பேசினாருன்னு நமக்கும் தெரியல. நம்மளுடைய தலைமை நிலை செயலாளர் செந்தில் சகோ வந்து பேசினாரு. அவர் எடுத்து சொன்னாரு, நாங்கள் எல்லா நிகழ்வும் பேனர் வைக்கிறது வழக்கம், நாங்கள் ஒன்றும் தவறான விஷயங்களுக்காக பேனர் வைக்கல, நாங்கள் ஒரு மக்கள் பிரச்சனை ஒரு விழிப்புணர்வு பதாகை தான் வச்சிருக்கோம், இது அரசுக்கு ஏதோ பெரிய எதிர்ப்பாலாம் நாங்கள் வைக்கல, இது ஒரு ஈழத்தின் பிரச்சனையை அந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும், இது உலக தமிழர் தெரியணுன்றது அந்த அடிப்படையெல்லாம் பேசும்போது காவல் ஆய்வாளர் அதுக்கு பிறகு கொஞ்சம் சமரசமா அங்கிருந்து சரின்னு போயிட்டாரு. எங்களை அழைப்பு கொடுத்து சரி வச்சுக்கோங்கன்னு சொன்னார். அதுக்கப்புறம் அந்த பேனர்கள் வைக்கப்பட்டது. தமிழ் சமூக அரசியல்வாதி யாரா இருந்தாலுமே வந்து விட்டுருவாரு. அவங்களுக்கு நாட்டமா பேசினாலும் அது கடந்துருவாங்க. ஆனா இந்த முறை மேலையில் வந்து பாத்தீங்கன்னா கூட இருக்கவங்களோட திராவிடத்தை அடிக்க விடாம கொடுக்க வந்திருக்காங்க. இனி அவர்கள் பதிலடி கொடுக்கிற மாதிரி பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? அதாவது திமுகவுக்கு துணை போகக்கூடிய அந்த அரசியல்வாதிகளே நீங்க வந்து தோல் இருக்கு இல்லையா? கூட இருக்கிறவங்க யாரும் அப்படி சொல்லலைங்க. சில பேர் பத்திரிகையாளர்கள் நட்பு ரீதியா இருக்கலாம், இந்த மாதிரி பேசாதீங்கன்னு சொல்லி அவங்க ஆலோசனைகள் கொடுத்துடலாம். அண்ணனோட தம்பிகள் வந்துட்டு அதை சொல்றதுக்கு அதிக வாய்ப்பு கிடையாது. அண்ணன் சொல்றதை நாங்க என்னைக்குமே அதுல இருந்து மறுப்பு தெரிவிச்சு நம்ம எதுவும் கருத்து கூட நாங்க சொல்ல மாட்டோம். அண்ணன் ஒரு முறை ஒரு விஷயத்தை எடுத்து சொல்றாருன்னா அது பல முறை அவர் சிந்திச்சு அது சரி வருமானு சிந்திச்சதுக்கு அப்புறம் தான் எங்ககிட்டயே அதை சொல்லுவாரு. ஏன்னா அண்ணன் சொல்ற மாதிரி அண்ணனுக்கு பல மூளைகள் இருக்கு. அந்த மூலையில இருந்து எங்க கிட்ட சொல்றதா ஒரு சில சதவீதங்கள் தான் எங்க கிட்ட சொல்றாரு. அப்படி இருக்கும்போது நாங்க அண்ணனுக்கு ஆலோசனை எல்லாம் சொல்றது கிடையாது. ஒரு சில மாவட்டங்கள்ல எதனா கருத்து முரண்கள் ஏற்பட்டிருக்கலாம். அந்த கருத்து முரண்கள் தவிர்க்கிறதுக்காக ஒரு ஆலோசனைகள் மூலமா எப்படின்னா எங்க பகுதியில் இது செஞ்சிருக்கலாம் இப்படின்னு சொல்லியிருக்கலாம். இவ்வளவுதான் இருக்குமே தவிர பெரிய பெரிய விஷயங்கள்லாம் அண்ணனோட ஆலோசனை படி தான் இங்க நடக்குதே தவிர எங்களோட ஆலோசனை நாங்க முதல்ல ஆலோசனையே சொல்ல மாட்டோம். அண்ணன் சொல்றதை செய்யறதுக்கு தான் தம்பிகள் நாங்க இருக்கிறோம்.
அதான் அண்ணன் வந்து இப்ப சொல்லிட்டாரு, அவர்களுக்கு நம்ம வந்து விடக்கூடாது, நம்ம விடக்கூடாதுன்னு சொல்றாங்க. இப்ப அவங்களுக்கான பதிலடி நீங்க தொடர்ச்சியா பார்த்துட்டு சீமானுக்கு எதிராக பதிவு பண்ணும்போது கடந்து போறது பதிலா பதிலடி வருமா அண்ணன் வன்னியரசு வந்துட்டு இன்னைக்கு எதிர்க்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா அதே வன்னியரசு அண்ணன் அவருடைய தலைமை அதை ஆதரித்து செயல்படும் போது கூட இருந்தவர் தான். பனையேறும் விஷயமா இருக்கட்டும், ஈழத்து பிரச்சனையா இருக்கட்டும், எல்லா விஷயத்துக்குமே அவங்க அன்றைய காலகட்டத்தில் இதே திமுக அரசை எதிர்த்தவங்க தான். இன்று அண்ணன் சீமான் அதுல உறுதியா வந்து அந்த 2009 15 ஆண்டு காலமா அதுல உறுதியா நிக்கிறாரு. அவங்க உறுதி இல்லாம உறுதி தன்மை இழந்து நிக்கிறாங்க. இவ்வளவுதான் விஷயம். நன்றி, வணக்கம்.